அடுத்ததாக நூலாசிரியர் வினி அவர்களே, நூலை வெளியிட்ட மதிப்பிற்குரிய சுனிதா அவர்களே, கவிஞர் ஆகிர அவர்களே, எழுத்தாளர் சத்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய சகாய சுசி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரி மாவட்ட நீதல் எழுதுவதால் சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் அல்லது தமிழ் இலக்கியம் கொண்டாடக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரே நம்முடைய குமரி மாவட்டத்தின் நீதல் இல்லத்தை சார்ந்தவர் என்பதுதான் வரலாறு. குமரி மாவட்ட நீதல் சமூகத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களுக்கு பல்வேறு எழுத்தாளர்கள். இடையிலான புதுசா சில எழுத்தாளர்கள் வருவாங்க. எல்லா எழுத்தாளர்களும் வந்து எழுதி புகழ்பெற்று பரவலாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில எழுத்தாளர்கள் வந்து அந்த முதல் அப்படியே ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. சில பேர் தொடர்ந்து எழுதுவாங்க. சிலருடைய புத்தகங்கள்ல இந்த சாரம் இருக்காது, பல வகைகள் இருக்கு. ஆனால் நம்முடைய எழுத்தாளர் வினி அவர்களுடைய வருகை கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்தது. கவிதை கதை என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூலோடு அவர் இந்த நீதல் இலக்கியத்தில் பிரவேசித்தார். அவருடைய அந்த கவிதைகளை வாசித்த போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய கவிதைகள் வந்து தரம் விஷயங்களும் இருந்தது. அதனால்தான் அவருடைய அந்த முதல் நூலை கடற்கரை இலக்கிய விடத்தின் சார்பில் நடத்தக்கூடிய கடற்கரை விருதை பெற்றது. சிறந்த கவிதை நூலுக்கான விருதை பெற்றது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அந்த நூலுக்கும் அவருக்கும் பல விருதுகள் வந்து கிடைத்தது. இரண்டாவது நூலாகத்தான் இந்த நூலை வெளியிடுகிறார். என் தேநீர் இடைவேளை என்னை வந்து போன் பண்ணி சொன்னாரு, இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், வெளியிடணும், கடற்கரை பதிப்பகத்தில் வெளியிடனாரு. சந்தோஷம். கவிதை அனுப்புனாரு, படித்தேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த கவிதைகள் வந்து ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்துக்கோ அரை பக்கத்துக்கோ எந்த கவிதையுமே கிடையாது, சின்ன கவிதைகள். அதே வேள 3 வரிகளை சுருக்கக்கூடிய அளவுக்கு ஹைக்கூவும் கிடையாது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கவிதை. பொதுவாக ஒரு கவிதை தொகுப்புனா எல்லா கவிதையும் நம்மளை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த கவிதை புத்தகத்தில் ஏதோ சில கவிதைகள் நமக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஆனால் ஒரு 100 பக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கவிதைகள் இருக்கும். ஆனால் சில கவிதைகள்லாம் நமக்கு தாக்கத்தை தரும். ஆனால் விஜயனுடைய அந்த வரிகளை எல்லாம் வாசித்த போது ஒவ்வொரு கவிதையுமே நமக்கு தாக்கத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தது. அதுதான் விஜய் புரட்சியவரோட பேசி வச்சிருந்தாங்க. இது வந்து கவிதைகள் இருக்கிறத விட ஒரு சிந்தனை காட்சியெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கவிதையுமே அவர் ஒவ்வொரு விஷயங்களை அவர் சில வேளை ஆரம்பிச்சது வந்து ஒரு சாதாரண விஷயமா ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் காணாமல் இல்லை. ஒரு முக்கிய விஷயம், அந்த எழுத்தாளர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்குள்ள ஒரு சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பெண் எழுத்தாளர்னா அவருடைய கணவர் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும், தெரிய இருக்கணும். அதை விட ஒரு ஆண் எழுத்தாளர்னா மனைவி ஆதரவு கொடுக்கணும். அது இல்லாம போகும்போது பலரால எழுத முடியாது, தொடர முடியாது. எனக்கு தெரிந்து நீதல் இல்லத்திலேயே ஒரு எழுத்தாளர் நல்லா கவிதை எழுதுவார். இந்த கவிதைகள் பார்த்தா இப்படிதான் கவிதைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நல்லா சிறுகதை எழுதுவார். சிறுகதைகள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லணும். கட்டுரை எழுதுவார். கட்டுரையும் இப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எழுதின ஒரு எழுத்தாளர். கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவர் எழுத்து நிற்பாட்டார். ஏன்னா கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக்கு வந்து எழுதுறது பிடிக்காது. எழுதுறவ மேலே சோறு இல்லாதவ, மேலே வட்டி இல்லாதவ, அதை நீங்க எழுதக்கூடாதுன்னு கண்டிச்சாங்க. இன்னைக்கு திருமணமாகி வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு தெரியும், எந்த விஷயத்துல டைவர்ஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு டைவர்ஸ் அவ்வளவு சிம்பிளா வளர்க்குறதே வேற இருப்பாங்க. எவ்வளவு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு தெரியும். உதாரணத்துக்கு கொரட்டை விட்டா டைவர்ஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலி. இங்க வந்து என்னன்னா எழுதுனா பிரச்சனை. அது உண்மையில எதுக்கு சொல்றேன்னா, அவர் எந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவர் அப்படின்னு சொல்றேன். அவருடைய மனைவி
மனைவியினுடைய ஒத்துழைப்பு, மகன் மகனை எனக்கு ஃபர்ஸ்ட்ல நல்லா தெரியும். ஏன்னா இலக்கிய கூடலுக்கு வந்து போட்டோஸ் எடுப்பாரு, வீடியோ எடுப்பாரு. ஒரு திறமை வாய்ந்த ஒரு தம்பியா வந்து தெரியும். அதுக்கு பிறகு அவங்க சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு கவிதை இருந்தார். கவிதை எழுதி கடற்கரை எஃப்எம்ல ஒரு கவிதை, அவங்களுடைய கவிதை வந்திருந்தது. நம்ம எழுத்தாளர் திருத்தக்குடி நாட்கள் ஒரு புத்தகத்தை வந்து இப்போ தொகுத்து வெளியிட்டாங்க, குமரி மாவட்ட நீந்தல் படைப்பாளர். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் எழுத்தாளர் இருக்க மாட்டாங்க, ஏதோ சில ஊர்களில் இருப்பாங்க. சில ஊர்களில் வந்து 2-3 எழுத்தாளர் இருப்பாங்க, நாளைக்கு எழுத்தாளர் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷம் தாண்டி பிறகு ஒரே ஊர்ல ஒரே முகவரியில் 2-3 எழுத்தாளர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மகளும் திறமைகள் பையன், அவங்க ஒய்ஃபு எல்லாருமே கொஞ்சம் கலை குடும்பம் மாதிரி தோணுது. கண்டிப்பாக ஒரு ஊர்ல ஒரே முகவரியில் எழுத்தாளர்கள் கூட வாய்ப்பு இருக்கும். உண்மையே நிச்சயமாக வந்து விதி அவருடைய அந்த இலக்கிய பணி நீண்ட நாள் தொடர்புள்ள நம்பிக்கை எனக்கு இந்த 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆழமான அறிவும் அந்த சிந்தனையும். இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா சில எழுத்தாளர்கள் வந்து என்னைக்கும் எழுதிட்டு இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது, என்னைக்கும் எழுதுவாங்களா தொடர்ச்சியா இருப்பாங்களா அப்படின்னா எனக்கு டவுட் தான். நான் அப்படி கிடையாது சொல்றேன். ஆனா இவர் வந்து எழுதாத நாளே இருந்தான்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து அந்த கவிதை கரையில வந்து அந்த கவிதைகளை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அவர் என்னைக்குமே கவிதை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நினைக்காத நாள் இருக்காது, கவிதை வரி எழுதாத நாள் இருக்காது அப்படின்னு இருக்கேன். தன்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளுமே அவர் வந்து கவிதையோட வந்து கொண்டு போறாங்க. அந்த அளவுக்குள்ள அவருடைய அந்த திறமையில் கண்டிப்பாக அவரை வந்து எழுத்துல நிறுத்தும். வரக்கூடிய நாட்களில் இப்ப வெளியிட்ட நூல்களுடைய சிறந்த புத்தகங்களை வந்து கொண்டு. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அவங்க குடும்பம். இந்த 2 வச்சு கண்டிப்பாக வந்து வெளியே அவர்களுக்கு ஒரு எழுத்துலகில் நல்ல ஒரு இடம் இருக்கு. இந்த 2 புத்தகங்கள் முதல் இது வந்து விருது பெற்றது. 2வது புத்தகம் கூட நாங்கள் ஒரு சிந்தனை வாய்ந்த ஒரு புத்தகம், எல்லா மாணவர்களையும் போய் சேரணும் அப்படின்னு சொன்ன நான் கேள்விப்பட்ட போது ஒரு நூலாசிரியருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை போல வெளியிட்ட எனக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. கண்டிப்பாக இந்த 2ஐ விட மேலாக வரக்கூடிய நாட்களில் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நான் அதிகம் பேசல, எப்போ நிறைய பேசுறாங்க. நூலை பற்றி ரொம்ப தரவாக பேசுறதுக்கு சத்தியமான இருக்காங்க. நல்ல வேலை அவங்க இங்கே இருக்காங்க, சென்னையில தான் இருந்து சினிமா விமர்சனம் பண்ணாங்கன்னா ஃபுல்லா ஒரு சினிமா கதை மொத்தமா சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நூலை, அதாவது நிறைய பேர் வந்து பேசும்போது ஏதோ கொஞ்சம் பேசி எடுத்து அப்படி போயிடுவாங்க. ஆனா சத்திகா அவங்க நூலை உண்மையிலேயே மனப்பூர்வமா அதை ஃபுல்லா வாசிச்சு ரொம்ப தெளிவா ஆய்வுரை பண்ணக்கூடிய ஒரு நபர். நிச்சயமா இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆய்வுரை தருவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.